தீர்ப்பு சொல்றதும் விரும்புறதும் ரெண்டு இருக்கு இல்லையா? எனக்கு நல்லபடியா நடக்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நல்லபடியா தான் நடக்கும், எங்களுக்கு தெரியும். எல்லா காரியத்தையும் நாங்கள் பார்த்தோம், பின் பாயிண்டா பிட் பிட்டா எல்லாத்தையும் நாங்கள் எல்லா பிளானும் போட்டோம் அப்படி சொல்றீங்களே. நல்லபடியா எனக்கு உள்ளட்சம் இல்லாம எல்லாம் மினிட் பை மினிட் நாங்கள் ப்ரோக்ராம் போட்டோம், என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டோம். முந்தாதிகள் சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டாலும் சொல்றாங்க, எங்கேயுமே நிர்பந்தம் இல்லை, உங்களுக்கு அறிவிக்கிறான். நீங்க அதன் மீறி போயிட்டு பண்ணீங்கன்னா அதற்குரியது. அப்போனும் நீங்க திரும்பினீங்கன்னா அப்பயும் உங்களை மன்னிப்பா தான் இருக்கு. ஆனா அவனுடைய மன்னிப்பு எப்போ முடியுதுன்னு தெரியாது. அதனால முன்னர் நடந்ததை தவிர இனி நீங்க முந்தாதீர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் உங்களுடைய செய்திக்கும் அதன் தேவைக்கும் முந்தாதீர்கள், அது நிறைவேறும் வரை பொறுமையாக இருக்கலாம். தூதர் உங்களுக்கு செய்தியை கொண்டு வராங்க, அதே செய்தி தான், அல்லாஹ் செய்தி தான் வருது, தூதரும் அதே செய்தியை கொண்டு வர்றாரு. வானவ தூதராக இருந்தாலும் மனிதர்களில் யார் தூதராக இருக்கிறார்களோ அவர்களும் இறைவனுடைய செய்தியை தான் கொண்டு வருகிறார்கள். அதற்கு முந்திக்காதீங்க, அந்த செய்திக்கு முன்னர் நீங்க முந்தாதீங்க. அவங்க சொல்லட்டும், அவர்களும் முந்திக் கொள்ள மாட்டார்கள், அவர்கள் நிறைவேறட்டும், அவங்க வேண்டுதலோட தான் இருப்பாங்க. செய்தியை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா பொறுமையா இருப்பீங்க. நான் தான் செய்ய போறேங்கிற எண்ணம் வரும்போது இப்போதான் அவசரப்படுறேன். செய்தியை கொடுத்து அவனே நிறைவேற்றுவானுங்கிறது வரும்போது இப்போ நிதானமாக கண்ணு கட்டிய தூரத்தில் வந்து பார்த்துட்டு பயணம் பண்ணுவீங்க. கண்ணு கட்டிய தூரம் தான் பயணம் பண்ண போறீங்க. இருட்டில் கூட வெளிச்சம் அடிச்சு டார்ச் எது வரைக்கும் வெளிச்சம் இருக்கு அவர் போக போறீங்க, டார்ச் தள்ளி போயிட்டே இருக்கு, நீங்க போக போயிட்டே இருக்கு, வெளிச்சம் தாண்டிட்டே இருக்கு, அப்படி போங்க, போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லாது. எந்த ஒரு காரியத்திலும் முந்திக்காதீங்கன்றான். இப்படி சாத்தியம் பொறுமையும் நிதானத்தோடு நீங்க செஞ்சா மட்டும் தான் சாத்தியம். பொறுமையும் நிதானம் எப்போ வரும்? அதை பற்றிய தெளிவு இருந்தால் தான் வரும். இப்போ மன அமைதியில் அந்த காரியத்தை செய்வீங்க. நீங்க அந்த பாதையில இருக்கீங்க, பயணம் பண்றீங்க, இறைவனுடைய பாதையில நீங்க பயணம் பண்றீங்க. நம்ம எவ்வளவு காரியம் திட்டமிட்டு இப்படித்தான் நடக்கும்னு காரியம் செய்யறோம் இல்லையா? இப்போதான் நம்ம ஏமாந்துட்டேன், நான் கொஞ்சம் அப்படி பண்ணியிருக்கணும், கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கணும், நல்லபடியா நான் வாழணும், அந்த இடத்துக்கு வாங்க. உருவங்களை நீங்க கொண்டு வரும்போதே முயற்சியை உங்களுக்கு நீங்களே செஞ்சிட முடியுங்கிற எண்ணத்துக்கு வந்துடுறீங்க. மறைவானது இருக்கு, இப்போ முந்திக்காதீங்கன்றான். வெளிப்படையான தெரிஞ்ச வச்சுதான் நீங்க எந்த ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க. மறைவானது இருக்கு, நல்லபடியா இருக்கணுங்கிற எண்ணத்தோட நீங்க செய்யுங்க. மறைவானதும் இருக்கிறது, அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லையா? நம்பிக்கை கொள்ளாதவர்கள் வெளிப்படையாக நம்பிக்கை கொள்வாங்க. அதுக்கு தான் அவங்க பிளான் பண்றாங்க இல்லையா? மைக்ரோ பிளானிங் வரைக்கும் பண்றாங்க. வெளிப்படையா பார்க்கக்கூடியவங்க, நமக்கு மறைவானது இருக்கிறதுன்னு எண்ணம் கொண்டவங்க, மறைவானவற்றின் மீது நல்லபடியா நடக்கணுங்கிற எண்ணம் கடைசி வரைக்கும் இருந்துட்டு இவர்கள் முந்திக் கொள்ளவில்லை. இவர்கள் பொறுமையை கடைபிடிக்கிறார்கள், தெளிவு தேடுகிறார்கள், பிரார்த்தனையில் இருக்கிறார்கள், நல்லபடியா நடக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறார். இப்போ நீங்க உணர்ந்துட்டீங்களோ நம்முடைய இறைவன் மன்னிப்பவனாக இருக்கிறார். அதனால சொல்றேன், முன்னர் நடந்ததை தவிர. இப்போ நான் விளங்கிட்டேன், என் தவறு எனக்கு புரியுது, என் அவசரம் எனக்கு புரியுது, இனி அவசரப்படக்கூடாதுன்னு ஆல்ரெடி அவசரப்பட்டு சொல்றேன். அது முன்னர் நடந்ததை தவிர இனி செய்யாதீர்கள் சொல்றேன். அதான் முன்னர் நடந்ததை தவிர. இப்போ உங்கள் தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் முந்தாதீர்கள்.